முள்ளங்கி சப்பாத்திக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையானது உப்பு, கொஞ்சோண்டு வந்து சோம்பு சீரகத்தூள் இது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, வெறும் சீரகம், அவ்வளோதான். 2 முள்ளங்கி. இப்போ முள்ளங்கி சீவி நம்ம சப்பாத்தி மாவில் போட போகிறோம். இப்போ வந்து தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதில் நம்ம சப்பாத்தி மாவில் போட்டு கலக்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி மாவு. இது வந்து என்ன ஒரு 8 சப்பாத்தி சுடுறதுக்காக அந்த மாவு அளந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேவையான பொருள் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கொஞ்சம் சோம்பு சீரகம் பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா, வெறும் சீரகம், அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து பெருங்காயம் வச்சுருக்கேன். சாரி, நான் மறந்துட்டேன். இங்கே வந்து பெருங்காயம் கொஞ்சோன்னு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த 2 முள்ளங்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 2 முள்ளங்கியை நம்ம நல்லா சீவிட்டு நம்ம இதில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் சீவி பரட்டிக்கிறேன் மாவை. இப்போ இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு நம்ம வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சுட்டோம்னா நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெறும் நம்ம கூட சாப்பிட்லாம், இல்லை வந்து இந்த உருளைக்கிழங்கு மசாலாவோ கார சட்னியோ எது இருக்கோ நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். முள்ளங்கியோ நல்லா துருவி நல்லா எடுத்துட்டேன். இது வதக்கெல்லாம் நம்ம தேவையில்லை. இது பச்சையோடவே நம்ம இதில் போட்டுடலாம். நல்லா துருவி எப்படி நல்லா பூ மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், துருவி போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், இதிலே தண்ணி இருக்கும், அந்த முள்ளங்கிலே தண்ணி இருக்கும். இப்போ வந்து தேவையானது நம்ம நல்லெண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நான் கூடுமான வரையும் நான் ஊற்றிக்கிட்டேன். லேசாக தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். இப்போ நம்ம வந்து நல்லா இது சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் கரட்டி எல்லாத்தையும் நல்லா ரவுண்டு பண்ணி 8 கரெக்டாக 8 வர மாதிரி நல்லா வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து சப்பாத்தியை நம்ம உருட்டி நம்ம அதுக்கப்புறம் தட்டி நம்ம போட்டுக்கலாம். இது வச்சுருக்கேன், தட்டுறதுக்கு வச்சுருக்கேன், தவா வச்சுருக்கேன். இப்போது தட்டி நம்ம போட்டுக்கலாம். எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் கூட வந்து நெய் இருக்குது. இதில் வந்து என்னென்னா நல்லெண்ணெயும் நெய்யும் ஊற்றி வச்சு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே போட்டு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போது தவா காஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து வச்சுருக்கேன் இப்போ திரட்டுறதுக்கு. இப்போ வந்து மாவு நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சம் மாவு போட்டு திரட்டி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குது பாருங்கள். மிதமான தீயில தான் நம்ம வச்சு எப்பவுமே ரொட்டி சுடணும், சப்பாத்தி சுடணும். ரொம்ப ஹையில் வச்சோம்னா மேலே வெந்துடும், அடியில் வந்து வேகாது. அதனால் கரெக்டான பதத்தில் வச்சு நம்ம திரட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ போதும். இப்போது நம்ம போட்டுக்கலாம். இப்போது இது முதல் பக்கம் நல்லா வெந்தோடனே திருப்ப 2வது பக்கம் திருப்பிட்டு அதுக்கப்புறம் நெய்யும் நல்லெண்ணெய் கலந்துருக்கு, அதை ஊற்றி நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப தீ வேணாம், மிதமான தீயில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2 தடவை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு 2 தடவை திருப்பி விட்டுட்டு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் நெய் கலந்துருக்கு அது ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் ஊற்றினோம்னா நல்லா டேஸ்ட்டு நல்லா வெந்து வந்துடும். அந்த முள்ளங்கிலாம் நல்லா வெந்து நல்லா சூப்பராகிடும். இப்போ திருப்பி நம்ம போடணும், அப்போ தான் நல்லா வேகும். இப்போ நல்லா அது திருப்பி போட்டு அதுக்கப்புறமா நான் இப்போ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். வெறும் நம்ம சப்பாத்தியே எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். வேறு எதுவுமே நம்ம போட வேண்டியது அவசியம் கிடையாது. ஒரு உருளைக்கிழங்கு மசாலா வீட்டில் இருக்கும், தக்காளி தொக்கு இருக்கும், அதுக்கப்புறம் கார சட்னி இருக்கும், ஒரு சக்கரை வச்சு கூட நம்ம சாப்பிடலாம். வெறும்னா சாப்பிட்டா கூட நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்குலாம் ரொம்பவே நல்லது. இது வெயில் காலத்தில் வந்து வெறும் சப்பாத்தியே சாப்பிடாத நம்ம இந்த மாதிரி வந்து முள்ளங்கியெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போது நல்லா வெந்து நல்லா சூப்பராக நல்லா சாப்பிட்டா ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கொதிக்குது, நல்லா சூப்பராக நல்லா சாப்பிட்டா நல்லா வந்துடுச்சு. நம்ம அவ்வளோதான், அப்படியே புட்டு நம்ம வாயில் போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு சுட்டுட்டு
அதுக்கப்புறம் ஆற வச்சு கொஞ்சம் ஆறினோடும் டப்பாவில் போட்டுக்கலாம். அப்போ சூடாக சாப்பிட்ணுன்னா கூட நம்ம டக்குன்னு கொடுத்துக்கலாம். பிள்ளைங்க வந்தாலும் பெரியவங்க இருந்தாலும் நம்ம சூடாக இந்த மாதிரி பரிமாறி கொடுத்துக்கலாம். இப்போ நான் சுட்டுகிட்டே இருக்கேன். சப்பாத்தி எல்லாமே நல்லா சுட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டேன். 8 சப்பாத்தி போட்டால் 8மே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நல்லா சூடாக இருக்குது. நல்லா சாப்பிட்டா எவ்வளோ மெத்துன்னு இருக்குது பாருங்கள். அப்படியே அப்படி புட்டுட்டோம்னா அப்படியே சாப்பிட்டா வந்துடும். அப்படியே புட்டா எப்படி வருது பாருங்கள். அவ்வளோதான். இது வந்து முள்ளங்கி சப்பாத்தி. இது இந்த வெயில் சீசனில் வெறும் கோதுமை மாவு போட்டு சாப்பிட்டதோட இந்த மாதிரியான சாப்பிட்டோம்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். உடம்புக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். இது செய்யுங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கூட சும்மாவே வச்சு நம்ம சக்கரை வச்சே சாப்பிட்றலாம். ஒரு காரம், ஒரு புளிப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் கூட நீங்கள் கொத்தமல்லி லேசாக பொடிசாக கட் பண்ணி கூட போட்டால் கூட அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் புதினா கட் பண்ணி போட்டால் கூட நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாய், தேங்க்யூ.